வணக்கம் இடம்பலம் நேயர்களே. இன்று கிஷோர் கே சாமியாருடன் பேச போகிற விஷயம் என்னன்னா, விக்கிரவாண்டியில் தேர்தலுடைய முடிவு வந்திருக்கு. அதிமுக கலந்து கொள்ளவில்லை அப்படின்னாலும் இந்த தேர்தல் முடிவுகள் என்ன காட்டுது அப்படிங்கிறத ஆரம்பித்து சீமான் அவர்கள் ஒரு ப்ரெஸ் மீட் வச்சு நிறைய விஷயங்களை பேசியிருக்காரு. அதில் குறிப்பாக ஒரு விஷயத்தை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். அதையும் தாண்டி சுபவீர பாண்டியன் பார்த்தீங்கன்னா, நான்லாம் இறங்கினா என்ன ஆகும் அப்படிங்கிற மாதிரி ஒரு பெரிய ஸ்பீச் ஒன்று கொடுத்துருக்காரு. இந்த மாதிரி 2-3 விஷயங்களை பற்றி கிஷோர் கே சாமியார்கிட்ட பேச போகிறோம். நேற்று நம்ம சாட்டை துரைமுருகன் கைது செய்யப்பட்டு அழைத்து சென்றிருக்கப்போ அவரோட வாகனம்லாம் ஆக்சிடென்ட் ஆகப்பட்டுச்சு, கொல்ல முயற்சி செஞ்சாங்க அப்படிங்கிற ஒரு தலைப்பில் ஒரு காணொலி பேசியிருந்தோம். அதில் சில டெக்னிக்கல் இஷ்யூஸ்னால டிலீட் செய்யப்பட்டுச்சு. அதனால் அதை பற்றியும் கொஞ்சம் ஒரு ஃபாலோ அப்பு கிஷோர் கே சாமியார்கிட்ட பேச போகிறோம். வணக்கம். வணக்கம். நன்றி. இன்றும் நம்மளுடைய 4 டாபிக் பேச ஒத்துக்கிட்டதுக்கு. ஃபர்ஸ்ட், விக்கிரவாண்டி தேர்தல் முடிவுகள் எதை அறிவிக்கின்றன? இதன் மூலியமாக நம்ம என்ன பார்க்கலாம், என்ன கற்றுக்கலாம்னு நீங்கள் நினைக்கிறீங்க? ஏன்னா ஒரு பெரிய வெற்றி திமுக கிடச்சிருக்கு. அதிமுக கலந்து கொள்ளவில்லை அப்படின்னாலும் அவங்களுடைய ஆதரவு நாம் தமிழருக்கு இருக்கும் அப்படிங்கிற மாதிரி பார்க்கப்பட்டது. இருந்தாலும் ஒரு பெரிய கன்வர்ஷன் ஏற்படாத மாதிரி இருக்குது. பாமகக்கும் ஒரு தோல்வி தான். இல்லை, இது விக்கிரவாண்டியை பொறுத்த வரைக்கும் இது நம்ம எதிர்பார்த்தது தானே. திமுக வெற்றி பெற போகிறது அப்படின்றத நம்ம எல்லாருமே எதிர்பார்த்தோம். தேர்தல் முடிவுகளும் அதை ஒட்டி தான் வந்திருக்கு. நம்ம இன்னும் கணிச்சோம் தட் கன்சிடரபிள் ஓட் ஆஃப் ஏடிஎம்கே ஓட்டு போடணும்னு நினைக்கக்கூடியவங்க திமுக போடுவாங்க. ஒரு சில போர்ஷன் பாமக போகும், அதுக்கப்புறம் தான் நாம் தமிழருக்கு போகும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சீக்வன்ஸில் தான் நடந்திருக்கு. 74% என்னமோ விக்கிரவாண்டியை பொறுத்த வரைக்கும் 2024 நாடாளுமன்ற தேர்தலில் விழுப்புரம் மாவட்டத்தில் பதிவாயிருக்கு. ஸோ அதை நீங்கள் கால்குலேட் பண்ணும்பொழுது இப்போது 84% என்னமோ பதிவாயிருக்கு அப்படின்னும் பொழுது கிட்டத்தட்ட ஒரு 8 to 10% இன்க்ரீஸ் இருக்குது ஓட் பர்சன்டேஜ் போலிங் ஆஃப் ஓட்ஸில். அந்த போலிங் ஆஃப் ஓட்டில் பார்த்தீங்கன்னாக்க நீங்கள் அதே பேட்டர்னில் தான் பாமகவுடைய அவங்க 32,000 வாங்கினாங்க கடந்த முறை. அதுலேருந்து இப்போது அதே இன்க்ரீஸ், அந்த பர்சன்டேஜ் ஆஃப் இன்க்ரீஸும் அதே மாதிரி தான் இருக்குது. அதே சம்திங் தட் யூ கேன் see in திமுகவுக்கு பார்த்தீங்கன்னாக்கா கிட்டத்தட்ட there's a நல்ல ஒரு இன்க்ரீஸ், 65% வரைக்கும் அவங்க போயிருக்காங்க அப்படின்றது குட் ஷோ. இது இடைத்தேர்தலில் எதிர்பார்த்தது தான். ஸோ இதிலேருந்து நம்ம இன்ஃபர் பண்ணுறதுன்னு ஒன்றும் கிடையாது. இடைத்தேர்தலில் என்ன இன்ஃபர் பண்ண முடியும்? இப்போ பெண்ணாகரம் இடைத்தேர்தல் நடைபெற்றது. பெண்ணாகரம் இடைத்தேர்தலில் 2010 பார்த்தோம்னா பாமக நல்லா பர்ஃபார்ம் பண்ணாங்க. அதிமுக டெபாசிட்டே எழுந்தது எனக்கு தெரிஞ்சு. அப்போது அதுக்கப்புறம் அடுத்த தேர்தலில் ஜெயிக்கலையா, ஒரே வருஷத்தில் தேர்தலில் ஜெயிக்கலையா? ஸோ இதை ஒரு அளவுகோலாக எடுத்துக்க வேண்டிய அவசியம் கிடையாது. பட் இதிலேருந்து நம்ம இன்ஃபர் பண்ணலாம் ஒவ்வொரு கட்சிக்கும் அப்படின்னா, பாமக புரிந்து கொள்ள வேண்டியது என்னென்னா, அவங்க சில ஜெயலலிதாவோட படத்தை போட்டோ இல்லை அதிமுகலாம் எங்கள் பக்கம்தான் இருக்குதுன்னு சொல்லியோ நீங்கள் மேடையில் டிடிவி ஓபிஎஸ் போன்றவர்களை ஏற்றுவதனால உங்களுக்கு அதிமுகவோட வாக்குகள் வரப்போவதில்லை அப்படின்றது ரொம்ப தெளிவாகிறது. ரெண்டாவது, அண்ணாமலை பேசியது, பாஜகவுடைய மாநில தலைவர் அண்ணாமலை தேவையே இல்லாமல் அதிமுக பற்றி பேசியது அப்படின்றது அதை இன்னும் ஏலினேட் தான் பண்ணுது ஓட்டர்ஸை அப்படின்றது நமக்கு தெளிவாகிறது. நாம் தமிழர் கட்சியை பொறுத்த வரைக்கும் அவங்க கடந்த முறை வாங்கிய வாக்குகளை விட கூடுதலாக தான் வாக்குகள், 2000 வாக்குகள் அதிகமாக இருக்காங்கன்னு நினைக்கிறேன். பாமக மாதிரியோ திமுக மாதிரியோ. நான் பாமக இவங்க 1000 ரூபாய் செலவு பண்ணாங்க ஓட்டுக்கு அப்படின்னா இவங்களும் காசு கொடுத்துருக்காங்க, பாமகவும் கொடுத்துருக்காங்க. ஸோ பாமக மாதிரியோ திமுக மாதிரியோ ரிசோர்ஸ் எல்லாம் செலவு பண்ணி அப்புறம் ஒரு பெரிய கூட்டணி கட்சிகள்னு ஒரு பெரிய கூட்டணியை வைத்துக்கொண்டு அதெல்லாம் இல்லாமல் தனித்து நின்று அவர்கள் அந்த வாக்குகளை பெற்றிருக்கிறார்கள் அப்படின்றத நான் ஒரு அச்சீவ்மெண்ட்டாக தான் நான் தமிழர் கட்சியை நான் பார்க்குறேன். ஆனால் டெபாசிட் அவங்களால அது பெற முடியாதுன்ற ஒரு சூழல் தான். ஏன்னா நான் லாஸ்ட் டைமே நான் உங்கள்கிட்ட சொன்னேன் இல்லையா, 8000 ஓட்டு சொச்சம் வாக்குகள் வாங்கியிருக்கிறவங்க டெபாசிட்டை தக்க வைக்கணும் அப்படின்னா எவ்வளோ, கிட்டத்தட்ட 35,000க்கும் மேலே போகணும், 36,000 ஓட்டுக்கு மேலே போகணும். அப்போ தான் டெபாசிட் தக்க வைக்க முடியும் அப்படின்னும் பொழுது அதை அவர்கள் எப்படி அந்த லீப் கொடுக்க முடியும்? அது முடியாது அப்படின்றது தான். நீங்கள் அதிமுகவுடைய வாக்குகள் அப்படின்றத ஸ்ட்ராட்டஜிக்கலாக ஓட் பண்ணுவாங்க அதிமுககாரங்க. அவங்களுக்கு தெரியாமல் கிடையாது, அவங்களுக்கு நல்லாவே தெரியும். சரி, இந்த வாட்டி என்ன பண்ணணும்? ஆர்கே நகரில் எப்படி திமுக ஓட்டுகள் டிடிவி நகருக்கு போச்சோ அந்த மாதிரி அதிமுக ஸ்ட்ராட்டஜிக்காக ஓட் பண்ணியிருப்பாங்க. நீங்கள் ஒரு அலையன்ஸ் அப்படின்னு ஃபிக்ஸ் பண்ணி அதற்கு நீங்கள் ஒரு முடிவு எடுத்து அதிகாரப்பூர்வமாக வரும்பொழுது அப்போது அதிமுககாரங்க உங்களுக்கு ஓட்டு போடுவாங்க. நான் உண்ணாவிரதத்துக்கு போய் ஆதரவு தெரிவித்தேன், அதனால் எனக்கு நீங்கள் ஓட்டு போடணும் அப்படின்னா அது
அப்படி ஓட்டர்ஸ் டோன்ட். மேபி தலைவர்கள் ஒரு நல்ல முகத்தை காட்டினாலும் வந்து தொண்டர்கள் அந்த மாதிரியா வந்து பார்க்கறதுக்கான வாய்ப்பு இல்லை, அதுக்கு காலம் எடுத்துக்கும் அப்படிங்கிறீங்க இல்லையா? காலம் எடுத்துக்கோம்லாம் நான் சொல்லலை. ஐம் சேயிங் தட் நீங்கள் அதிகாரப்பூர்வமான ஒரு ஓட்டர்ஸும் தேர் ஸ்மார்ட். அப்போ அவங்கள பொறுத்த வரைக்கும் அதிகாரப்பூர்வமாக நீங்கள் அறிவித்தால் அப்போது ஒரு கூட்டணி அப்படின்றதுக்கு முழுமையாக அவர்களுடைய அர்ப்பணிப்பு இருக்கும். அப்படி இல்லாத பட்சத்தில் அவங்க ஸ்ட்ராட்டஜிக்காக அவுட் பண்ணிட்டு தானே போவாங்க. ஓகே, இப்போ பேசுறதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்குது. அதனால் சுருக்கமாக நேற்று நான் சொன்ன மாதிரி காணொலியை நீக்க வேண்டியாச்சு. வாய்ஸ் சரியாக ரெக்கார்ட் ஆகல, டெக்னிக்கல் டிஃபிகல்ட்டினால குவாலிட்டி பார்த்து. ஸோ சாட்டை துரைமுருகனை வந்து கைது பண்ணி கூட்டு போகும்போது என்னென்னலாம் நடந்துச்சு அப்படிங்கிறத அவருடைய சேனல்லே அவர் காணொலியே வந்து பார்த்திங்கன்னா விளக்கியிருக்காரு. ஸோ நல்லாவே பிளான் பண்ணி தான் அந்த காரில் வந்து ஏற்றி கூட்டு போயிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து லாரி வச்சு இடிச்சிருக்காங்க, அந்த காரை சேதப்படுத்தியிருக்காங்க. அந்த காரை வந்து திருப்பியும் கொடுத்து அமிச்சு தன்னோட டிரைவரே வச்சு அவர் ஆக்சிடென்ட் பண்ண மாதிரி வந்து ஒப்புதல் வாக்குமூலம்லாம் வந்து பெற வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ இந்த அளவுக்கு எக்ஸ்ட்ரீமாக ஒருத்தனை பண்ண வேண்டிய அவசியம் என்ன? நிஜமாவே கொலை முயற்சி தானா அது, இல்லை பயமுறுத்துறதுக்கு பண்ணியிருக்காங்க அப்படின்னு எடுத்துக்கலாமா? கொலை முயற்சியா அப்படின்ற அளவுக்கு நான் அதை யோசிக்க விரும்பலை. ஏன்னா இவ்வளோ மீடியா பார்வையில் இருக்கக்கூடிய ஒரு நபரை அது மாதிரி ரொம்ப ஈஸியாக வந்து கொலை அப்படின்ட்டு பண்ணிட்டு போக முடியுமா அப்படின்லாம் இருக்குது. ஸோ நான் அதை கொலை முயற்சியாக நான் பார்க்க விரும்பலை. பட் நான் என்ன இதில் பார்க்க விரும்புகிறேன்னா, நீங்கள் வந்துட்டு யாரை நினைத்தாலும் நீங்கள் பிக்கப் பண்ணிட்டு வரலாம் விசாரணைன்ற பேரில். ஒன்றும் பண்ண முடியாது, வாரண்ட்டு தேவையில்லை, எதுவும் தேவையில்லை, அப்படியே நீங்கள் பிக்கப் பண்ணிட்டு வந்துட்டு அவங்கள வந்து நீங்கள் ஹைஜாக் பண்ணி லிட்ரலி கிட்னாப் பண்ணி கொண்டு போகிற மாதிரி தானே. ஆக்சசிபிலிட்டி கிடையாது, லாயருக்கு ஆக்சசிபிலிட்டி, ஃபேமிலிக்கு ஆக்சசிபிலிட்டி கொடுக்க மாட்டீங்க, ஃபோனை பிடிங்கிடுவீங்க, எல்லாம் பிடிங்கிட்டு நீங்கள் வந்து 15 பேர் 10 பேர்னு வந்து கும்பலாக வந்து தூக்கிட்டு போயிடுவீங்க. அதுக்கப்புறம் நீங்கள் ஃபார்மாலிட்டிஸ்லாம் உட்காந்து ப்ரிப்பேர் பண்ணுவீங்க. எஃப்ஐஆர் எப்படி போடணும், இதில் செக்ஷன் என்ன போடணும், இதெல்லாம் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு எந்த ஸ்டேஷன் கூட சொல்ல மாட்டீங்க. அதுக்கப்புறம் திருப்புன்னு கொண்டு போய் ஆஜர்படுத்துவீங்க. அதுவும் சரியாக போடல இல்லை, எல்லாம் சரியாக போடலன்றத விட திருப்புன்னு கொண்டு போய் மெஜிஸ்ட்ரேட் பண்ணி ஆஜர்படுத்துவீங்க. நீங்கள் தேர் ஷுட் பி லெவல் பிளேயிங் ஃபீல்டு. நீங்கள் ஒரு வழக்கை பதிவு பண்ணுறீங்கன்னா ஆப்போசிட் சைடில் அவங்களும் வந்து அதுக்கான டிஃபெண்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு நீங்கள் கொடுக்கணும். உங்கள்கிட்ட வந்து எல்லாமே இருக்குது, ஆள் படை சேனை ஆட்சி அதிகாரம், இது எல்லாமே உங்கள் பக்கம் இருக்குன்னும் பொழுது அதுக்கு எதிராக என்ன பண்ணிட முடியும்? ஒரு தனி மனிதனான சாட்டை துரைமுருகன் அல்லது அந்த கட்சியே எடுத்துக்கோங்க, என்ன செய்ய முடியும்? ஒன்றும் செய்ய முடியாது. அப்படின்னும் பொழுது குறைந்தபட்சம் நீங்கள் வந்து அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய லிவரேஜ் என்ன? இந்த மாதிரி அவங்களோட லாயரை நீங்கள் இது பண்ணி நீங்கள் இப்போ யூஎஸ்லாம் போனீங்கன்னா ஃபஸ்ட்டு அரெஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி அவங்க அந்த படிக்கணும் என்னென்னு, உங்களோட ரைட்ஸ் என்ன அப்படின்றத சொல்லிவிட்டு நீங்கள் எதுவும் பேசாமலும் இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் யூ ஹேவ் ஆக்சசிபிலிட்டி டு யுவர் லாயர், லீகல் ஹெல்ப். இதுதான் வந்து பேசிக்ஸ். இதுதான் நம்மளுடைய சட்டமும் சொல்லுது. தட் நீங்கள் வந்து அவங்களோட லாயருக்கு ஆக்சசிபிலிட்டி கொடுக்கணுன்ட்டு. ஆனால் அது இவங்க செய்கிறதே கிடையாது. இப்போ நீங்கள் ஒரு கொடூரமான ஒரு கொலை குற்றம் செய்த ஒரு நபர், ஒரு குற்றம் சாட்டப்பட்ட ஒரு நபர் அப்படின்னு இருக்கக்கூடிய ஒரு தீவிரவாதியோ இந்த மாதிரி ஆட்களை நீங்கள் பிடிக்கிறீங்கன்னா அவன் ஏதோ கழுத்தில் சயனைடு மாட்டிக்கிட்டு இருப்பான், வாயில் வச்சுருவான், இப்படி நீங்கள் பயப்படலாம். அதனால் அவன் மேலே போய் அப்படி பாஞ்சி நீங்கள் ஆம்புஷ் பண்ணி பிடிக்கலாம். நடமாடிக்கொண்டிருக்கிற சமூகத்தில் ஒரு முக்கிய ஒரு எல்லோரும் பார்க்கக்கூடிய ஒரு பொது வெளியில் இருக்கக்கூடிய ஒரு பொது வாழ்க்கையில் இருக்கக்கூடிய ஒரு நபர் கூட்டாலே வரப்போகிறாங்க அப்படின்னும் பொழுது அவர் என்னமோ பெரிய ஓடி ஒழிஞ்சிக்கிட்டு இருக்க ஒரு தீவிரவாதி மாதிரி நீங்கள் அட்ரஸ் பண்ணுறதுன்னு இருக்கு இல்லையா? இதுவே தப்பு. ஏன்னா இது என்ன பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸில் அவங்க எங்கிட்டையும் அந்த மாதிரி தான் பிஹேவ் பண்ணியிருக்காங்கன்றதுனால நான் சொல்கிறேன். ஓகே, எடுப்பிலேயே வந்து அதாவது அவங்களுடைய தாட் ப்ராசஸே உங்களை எப்படி இலைக்குலைய வைக்கலாம் அப்படிங்கிற மாதிரி. இலைக்குலைய வைக்கிறதுன்றதை விட அவங்க எப்படி கஸ்டடியில் எடுத்துக்கலாம். அவங்க கஸ்டடிக்கு போயிட்டீங்கன்னாக்கா அவங்க நினைக்கிறது தான். இப்போ நீங்கள் ஒரு போலீஸ் ஸ்டேஷனில் உள்ளே போகிறீங்க, எஃப்ஐஆர் ஃபைல் ஆகுது, உங்களை வந்து அவங்க வந்து கஸ்டடிக்கு எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னா முதல் 76 hours யூ ஆர் அட் தேர் மர்சி. காவல்துறை எதை நினைத்தாலும் செய்யலாம் அப்படின்ற மாதிரி தான். அதுக்கப்புறம் நீங்கள் ப்ரோஸ் அண்ட் கான்ஸு அதுக்கப்புறம் அத்துமீறி இருக்காங்கன்னு சொல்லலாம், இல்லை வேறு விஷயங்கள்லாம் நீங்கள் சொல்லலாம், இதெல்லாம் அதுக்கப்புறம் நீங்கள் பேசலாம். பட் டேமேஜ் ஆல்ரெடி அவங்க பண்ணிடலாம், அவங்களால எல்லாம் பண்ண முடியும் அப்படின்றதுக்கு. அப்போ அந்த மாதிரியான பவர்ஸ் இருக்குல்லையா, அது எங்கே பயன்படுத்தணும் அங்கே பயன்படுத்துங்க. அதுக்காக நீங்கள் அதை பயன்படுத்தவே கூடாது நான் சொல்ல. பேட்டர்ன் என்னங்க நல்லாவே இல்லை. ஒருத்தரை கூட்டு போகும்போது வந்து ஒரு லாரியை வச்சு இடிக்க வைக்கிறது, இல்லை அதுதான் சொல்கிறேன் நான். இதெல்லாமே நீங்கள் ஒன்று வந்து அவசர கதியில் நீங்கள் பண்ணுறீங்க, இன்னொன்று உங்களோட பவர் செட் பி மேலே இருக்கிறவங்க. ஏன்னா அவர் திரும்பி சொல்கிறாங்க பாருங்க, நாங்கள் என்னங்க பண்ணுறது மேலேருந்து உத்தரவுண்டு. இது வந்து எல்லாருக்குமே இதுதான் நடக்குது. ஏன்னா ஒரு அரசியல் கைதியை கைது செய்வதற்கு காவல்துறைக்கு இன்ட்ரெஸ்டே இருக்காது. ஏன்னா அவங்க பார்க்கக்கூடிய க்ரைம், நான் ஏற்கனவே பல வீடியோக்களில் இதை சொல்லியிருக்கேன். நீங்கள் ஒரு நாள் சைபர் கிரைமில் போய் உட்காந்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் எத்தனை கம்ப்ளைண்ட்ஸ் வருது அப்படின்ட்டு, எவ்வளோ எக்கனாமிக் அஃபென்சஸ்ஸு,
பாலியல் ரீதியான பிரச்சனைகள், அஃபென்சஸ், இது சம்மந்தப்பட்ட இதையெல்லாம் அவங்க பார்ப்பாங்களா? ப்ரையாரிட்டிஸ் பண்ணி இதுன்னு நிறையா இருக்குது பார்க்குறது. இதையெல்லாம் அவங்க பார்ப்பாங்களா? இல்லை ஒரு அரசியல் கைதி அங்கேருந்து இங்கே அதாவது குற்றாலத்தில் இருக்காருன்னா இங்கேருந்து திருச்சியிலேருந்து வண்டியை எடுத்துகிட்டு போய் குற்றாலத்தில் போய் அங்கே உட்காந்து காலையிலேயே பிடிச்சி, அதுவும் விடிகாலம்பரை தான் போகணும், இல்லை நள்ளிரவில் தான் போகணும். அப்போ அவங்களும் மனுஷங்க தானே, காவல்துறையினரும் மனுஷங்க தானே. ரொம்ப கஷ்டமாக இருக்குது கேட்குறதுக்கு. ஆமாம், இவங்களும் போனோம்ல ஒரு 20 பேர் போய் அங்கே போய் அவரை பிடிச்சி தூக்கிட்டு வரதுக்கு இந்த 20 பேர் சாப்பிடணும், வழியில் எங்கே தூங்கணும் இதெல்லாம் யோசிச்சு பார்த்தா. அப்போ அதான் சொல்கிறேன், இது எல்லாமே வந்து பொலிட்டிக்கல் ப்ரெஷரில் மேலே இருந்த ஒரு மினிஸ்டரோ இல்லை ஒரு மாவட்ட செயலாளரோ இந்த மாதிரி ஆட்கள் சொல்லிடுறதுனால செஞ்சே ஆகணுன்ற ஒரு நிலைக்கு தள்ளப்படுறாங்க. அப்போ காவல்துறையை நீங்கள் எதுக்கு பயன்படுத்துகிறீங்கன்றதை பார்த்துக்கோங்க. இது மாதிரியான விஷயங்களுக்கு தான் நீங்கள் பயன்படுத்துகிறீங்க. இப்போ இந்த ஆட்சி அதிகாரம் மாறாதா? இப்போ மாறி இன்னொரு ஒரு தரப்பும் இதே பண்ணிச்சுன்னா எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்கள். இதுதான் இங்கே பிரச்சனை. ஆரோக்கியமற்ற ஒரு அரசியல் போக்காதான் இது. ஆரோக்கியமற்ற அப்படின்றத விட அக்மார்க் சர்வாதிகாரம். நான் சர்வாதிகாரியாக மாறுவேன்னு ஸ்டாலின் சொன்னது அவருக்கு எதிராக கருத்து தெரிவிக்கக்கூடிய நபர்களுக்கு எதிராக மட்டும்தான் இவரால் சர்வாதிகாரியாக மாற முடியுமா? பட் தேங்க்ஃபுல்லி இந்த பர்டிகுலர் கேஸில் பார்த்தீங்கன்னாக்கா எல்லாம் தவறான ஒரு பரப்புரையை வந்து திமுகவுடைய சார்பு ஊடகங்கள் பரப்புகிறாங்க. அதாவது வந்து சண்டாளர் அப்படின்ற அந்த சொல் வந்து எனக்கு அது என்னன்னு தெரியாது அப்படின்னு சாட்டை துரைமுருகன் வந்து வாக்குமூலம் கொடுத்ததுனால நீதிமன்றத்தில் அதன் அடிப்படையில் நீதிபதி வந்து வெளியில் விட்டுட்டாரு அப்படின்ட்டு தவறான ஒரு வாதம், அது தவறான தகவல், தவறான செய்தியை பரப்புகிறாங்க. அப்படி கிடையாது. இந்த வழக்கில் நீதிபதி ஏன் கைது காண்பிக்க முடியாதுன்னு சொன்னார்னா, இந்த வழக்கை பொறுத்த வரைக்கும் இந்த செக்ஷன்ஸ் மேட் அவுட் பண்ணாங்க இல்லையா, பிசிஆர் ஆக்ட் அவங்க பார்ட்டி ஷுட் பி டைரக்ட்லி அக்ரீவ்டு. பிசிஆர் ஆக்ட் போடுறீங்க அப்படின்னா வன்கொடுமை தடுப்பு சட்டத்தின் கீழே உங்களை வன்கொடுமை நேரடியாக நீங்கள் பாதிக்கப்பட்டிருக்க வேண்டும். இப்போ என் மேலே நீங்கள் இந்த புகாரை போடுறீங்க, நேரடியாக நீங்கள் பாதிக்கப்பட்டிருக்கணும். நான் தான் புகார் அளிக்கவும் முடியும் இல்லையா? நீங்கள் யூ ஆர் நாட் தி டைரக்ட் அக்ரீவ்டு பர்சன். ஏற்கனவே விகடன் கேஸில் இது கொடுத்துருக்காங்க. பர்சன் ஷுட் பி டைரக்ட்லி அக்ரீவ்டு. இப்போ என்னுடைய வழக்கை எடுத்துப்போங்க. முதல் கேஸில் என்னை கைது பண்ணுறாங்க அப்படின்னா அண்ணாதுரையை பற்றி நான் தவறாக பேசவில்லை. இருந்த ஒரு குறிப்பை எடுத்து நீங்கள் சொல்கிறீங்களோ? குயில் மாத இதழ் அப்படின்னு இருக்கக்கூடிய அந்த குயில் வார இதழ்னு நினைக்கிறேன். அந்த வார இதழ் வந்து அதை வந்து ரன் பண்ணிக்கிட்டது வந்து பாரதிதாசன் திரு அண்ணாதுரை அவர்களை பற்றி என்ன பேசியிருந்தாரோ, என்ன குறிப்பிட்டிருந்தாரோ அதை மேற்கோள் காண்பித்து இது மாதிரியான அரசியல் சம்பாஷணைகள், அதாவது கருத்து பரிமாற்றங்கள் என்பது ஆரோக்கியமானதல்ல அப்படின்னு நான் மேற்கோள் காண்பித்ததற்கு நீங்கள் என் மேலே கேஸ் ஃபைல் பண்ணுறீங்க. உண்மையில் கேஸ் ஃபைல் பண்ணியிருக்க வேண்டியது யார் தெரியுமா? அப்படியே நான் பேசியிருந்தது அவதூறு என்று கருதப்பட்டாலும் யார் ஃபைல் பண்ண முடியும்? திரு அண்ணாதுரை அவர்களுடைய தரப்பினர் தான் ஃபைல் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் அண்ணாதுரையோட பிளட் ரிலேஷன் குடும்பத்தினர், அப்படித்தான் யாராவது ஃபைல் பண்ண முடியுமே தவிர எனக்கு அண்ணாதுரை மீது அபிமானம் இருக்கிறது அதனால் நான் உன் மீது கேஸ் ஃபைல் பண்ணுவேன் நீங்கள் பண்ண முடியாது. இதே மோடஸ் ஆப்பரண்டி தான் அங்கே அந்த வழக்கில் என்ன பண்ணாங்க, திமுக ஐடி விங்லேருந்து காஞ்சிபுரமோ ஏதோ ஒரு பகுதியில் இருக்கக்கூடிய திமுக ஐடி விங்லேருந்து ஒரு கம்ப்ளைண்ட்டை வாங்கிக்கிட்டு என்னை வந்து அரெஸ்ட் பண்ணுறாங்க. இப்போ எனக்கு வந்து ஆக்சசிபிலிட்டி கொடுக்கல, அதாவது ஒரு வழக்கறிஞருக்கோ இல்லை என் குடும்பத்திற்கோ ஆக்சசிபிலிட்டியே கொடுக்கல, என்னை ரிமாண்ட் பண்ணுற வரைக்கும் கொடுக்கல. அப்போ என்னோடய ரிமாண்டும் பார்த்தீங்கன்னாக்கா மெக்கானிக்கல் ரிமாண்டு. நீதியரசர் இதற்குள்ளெல்லாம் போகவே இல்லை. நான் சொல்கிறது வழக்கோடைய தன்மைக்குள்ளே நீங்கள் போக வேண்டிய அவசியம் கிடையாது. பட் செக்ஷன்ஸ் கரெக்டாக மேட் அவுட் பண்ணியிருக்காங்களா, இது நிற்குமா அப்படின்ற அந்த பேசிக்ஸாவது பார்த்துருக்கணும். அந்த நீதியரசர் பார்க்கல. தேங்க்ஃபுல்லி தெய்வாதீனமாக இந்த சாட்டை துரைமுருகனை பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய வழக்கறிஞராக இருந்ததுனால அவரால் சுட்டி காண்பிக்க முடிந்தது இந்த செக்ஷன் பிசிஆர் செக்ஷன் என்பது இதற்கு பொருந்தாது அப்படின்ட்டு. மற்றதெல்லாம் பெயிலபிள், நான் பெயிலபிள் இதுதான் வருது. அந்த பிசிஆர் செக்ஷன் பொருந்தாது அப்படின்னும் பொழுது எப்படி நீங்கள் அரெஸ்ட் காமிக்க முடியும்? அதனால லைக் எஃப்ஐஆரே தவறு இல்லை, நிற்கல அது. அப்போது அந்த செக்ஷனே தவறு அப்படின்றது தான். நீங்கள் அதை மாடிஃபை பண்ணி கொண்டு வரணும், எஃப்ஐஆரை மாடிஃபை பண்ணணுன்றதெல்லாம் ப்ராசஸ். சரியா? அது வரைக்கும் இவரை நீங்கள் அரெஸ்ட் பண்ணி வைக்க முடியுமா? தவறு உங்கள் மீது, உங்களுக்கு அடிப்படை தெரிய வேண்டாமா? திமுக ஐடிவிங்கில் எவனோ ஒருத்தன் ஒரு குப்பனோ சுப்பனோ வந்து ஒரு கம்ப்ளைண்ட்டை கொடுத்தாங்கன்னா அதை அப்படியே எடுத்து நீங்கள் பிசிஆர் ஆக்டில் போடுவீங்களா? அதான் நடந்திருக்கு. ஆமாம், கிளியர்லி. அதனால் இது ரத்து செய்யப்பட்டது. சண்டாளன் என்றால் என்ன என்று எனக்கு தெரியும். இதெல்லாம் வழக்கு விசாரணையின் பொழுது அங்கே நீதிமன்றத்தில் நீங்கள் வைக்கக்கூடிய வாத பிரதிவாதங்களில் வரும். ரிமாண்ட் பண்ணலாமா வேணாமான்றதுலாம் இது வராது. அங்கே பேசப்பட்டது இது மட்டும்தான். இந்த செக்ஷனே மேட் அவுட் ஆகாது. பிசிஆர் எப்படி மேட் அவுட் ஆகும்? தவறான தகவல் பரப்புறாங்கன்றதுனால இந்த நேரத்தில் நீங்கள் இதை வந்து ரெக்டிஃபை பண்ணி சொல்ல விரும்புகிறீங்க.
ஆமாம், நீங்கள் தவறான தகவலை பரப்புகிறாங்க. இந்த இதை பொறுத்தவரைக்கும் அவர் பொய் சொன்னார் அப்படின்ட்டு, அந்த பொய் சொன்னார்னு சொல்கிறது சொல்லக்கூடிய தகுதி முதல்ல திமுகவினருக்கு இருக்கா? அரசியல் சாசனத்தை கொளுத்தினோம், போராட்டம் நடத்துவோம் அப்படின்னு பேசிவிட்டு நீதிமன்றத்தில் வந்து என்ன சொன்னீங்க நீங்கள்? நாங்கள் அரசியல் சாசனத்தையே கொளுத்தினோம், நகல்களை தான் கொளுத்தினோம், அது காதல் கடிதங்களாக கூட இருக்கலாம். இதான உங்கள் வாதம்? கருணாநிதியை புதைக்க வேண்டும், அது வந்து இது பேர் என்ன, மெரினா கடற்கரையில் புதைக்க முடியாது, நீங்கள் உங்கள் தரப்பினர் தான் வழக்கே போட்டிருக்காங்க. இல்லைங்க ஐயா, இது கூவக்கரை, நீங்கள் தானே பேசினது, உங்கள் வாதம் தானே அது. அதே மாதிரி இவங்க பேர் என்ன, ஸ்பெக்ட்ரம் இல்லை, அது இந்த ஒரு வழக்கு பேர் என்ன, வோல்டாஸ் வழக்குன்னு நினைக்கிறேன். அந்த வழக்கில் வந்துட்டு இவங்க கருணாநிதியோடைய மனைவி தயாளு அம்மா அவங்க வந்து இதில் விட்னஸ், அவரால் நீதிமன்றத்துக்கு வர முடியாது, அவர் வந்தால் மிக ஆக்ரோஷமாக நடந்து கொள்வார், அதனால் அவரால் நீதிமன்றத்துக்கு வர முடியாது, அவருக்கு இது பேர் என்ன, மனநிலைன்றதை விட மறதி வந்து அதிகமாகிவிட்டது. இப்படிலாம் நீங்கள் தானே கொடுத்தீங்க, நீங்கள் கொடுத்தது தானே இதெல்லாமே சாக்கு போக்குகள் நீதிமன்றங்களில். அப்புறம் நீங்கள் பேசலாமா நீதிமன்றத்தில் வந்து மாற்றி மாற்றி பேசுவது பற்றி? இதையெல்லாம் விட பெரிய விஷயமா உச்சநீதிமன்றத்தில் உங்கள் மீதான ஊழல் வழக்கு சம்பந்தப்பட்ட சிபிஐ விசாரணை வேண்டுமா வேண்டாமா என்கிற அந்த இடத்துல முதலமைச்சர் என்பவர் பப்ளிக் சர்வெண்ட்டே கிடையாது. 1977 கருணாநிதி உச்சநீதிமன்றத்தில் வாதம் வைக்கிறார். என்ன, முதலமைச்சர் பொது ஊழியரே அல்ல என்று வாதம் வைத்தவர்கள் நீங்கள் பேசலாமா இதை பற்றி மாறி மாறி பேசுவது குறித்தெல்லாம்? தொடர்ச்சியாக என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து சீமான் அவர்கள் சேப்பாக்கத்தில் ப்ரெஸ் கிளப்பில் வந்து ப்ரெஸ் மீட் வச்சுருந்தாரு. அதில் நிறைய விஷயங்கள் பற்றி பேசினார். குறிப்பாக அந்த சாட்டை திருமணங்களோட கைது, அதுக்கப்புறம் விடுதலை, அதை வந்து அந்த வாகனத்தை வந்து ஏற்ற பார்த்தது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பேசினது மட்டும் இல்லாமல் அவர் வந்து பேசிகிட்டே இருக்கிறப்போ நீங்கள் இந்த புதைக்கிற விஷயம் சொல்கிறப்போ ஞாபகம் வந்தது. அதாவது நீங்கள் திராவிடம்னு பேசுகிறீங்க, 2 ஆண்கள் வந்து அங்கே வந்து புதைக்கப்பட்டிருக்காங்க, அதுக்கு நடுவிலே வந்து ஒரு பெண்மணியை வந்து படுக்க வச்சுருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி வந்து சொன்னார். தேவையில்லாத விஷயம், அது தவறான ஒரு வார்த்தை பிரயோகம்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற பத்திரிகையாளர்களே வந்து கேட்டாங்க. அதற்கு அவர் ஒரு விளக்கமும் வந்து கொடுத்தாரு. வேறு எப்படிங்க சொல்கிறது, சாஞ்சிருக்காங்கன்னு சொல்கிறதா அப்படின்றாரு. ஸோ ஒரு பேச்சு அப்படியே ஒரு துவனியில் அப்படியே சொல்லிட்டாரா, இல்லை தேவையில்லாத ஒரு கமெண்ட் தானா அது? இல்லை, அப்போ கண்டிப்பாக அது தேவையில்லாத ஒரு கமெண்ட் தான். அதாவது சில ஜெயலலிதா அவர்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் கூர்ந்து கவனிக்கணும். அவங்களுடைய திரைத்துறை பயணமாக இருக்கட்டும், அல்லது திரைத்துறைக்கு அப்புறம் அவங்களுடைய அரசியல் பயணமாக இருக்கட்டும், இன்னும் சொல்ல வேண்டுமென்றால் அவங்களுடைய அரசியல் முதல் நாள் தன்னை அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தில் இணைத்து கொண்டு ஜூன் 4 முதல் நாள் அவங்க வந்து அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தில் தன்னை இணைத்து கொண்டு 1982 கடலூரில் வந்து அவங்க வந்து பொதுமக்களை சந்திக்கிறார். அப்புறம் பொதுக்கூட்டங்களில் அங்கே இருக்க பொது நிகழ்ச்சிகளில் வந்து பங்கேற்கிறார் என்கிற பொழுது அடுத்த நாள் முரசொலியில் தலையங்கம் என்ன தெரியுமா, கடலூருக்கு அப்ரே. இதுதான் அவர் குறித்து, அவருடைய அரசியல் பிரவேசம் குறித்து இவர் முரசொலியில் வெளியிட்ட தலையங்கம். இப்போ நம்முடைய அதனால் நம்ம பார்க்கக்கூடியது செல்வி ஜெயலலிதாவுடைய அந்த அரசியல் பயணத்தை எடுத்துக்கிட்டிங்கனாக்கா தனிப்பட்ட விதத்தில் அவர் எப்படியெல்லாம் தாக்கப்பட்டார்ன்றதை நம்ம பார்க்க முடிகிறது. அவரை தாக்கி பேசாத அரசியல் தலைவர்களே நீங்கள் எதிர்வரிசையில் பார்க்க முடியாது. தரம் தாழ்ந்து பேசிய அரசியல் தலைவர்கள் ஏராளம். உதாரணத்திற்கு EVKS இளங்கோவன் எடுத்துக்கிட்டிங்கனாக்கா எவ்வளவு தரம் தாழ்ந்து பேசினார் செல்வி ஜெயலலிதான்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். இப்போ இதெல்லாம் சொல்கிற பார்த்தா இதையும் அதே மாதிரி தான் கேட்டகரைஸ் பண்ணுறீங்க போல இருக்கு நீங்கள். கண்டிப்பாக நீங்கள் அவங்க மேலே வைத்திருக்க தாக்குதல் எல்லாமே தனிப்பட்ட விதத்தில் தான் இருந்திருக்கிறது. இங்கே யார் புதைக்கப்படுகிறார்கள் என்பது வந்து பார்க்க போகிறீர்கள் என்றால் அவருடைய ஜெண்டரை நீங்கள் பார்க்க வேண்டிய அவசியம் கிடையாது. அது பெண்ணாக இருந்தால் என்ன, ஆணாக இருந்தால் இழந்துட்டாங்க அவங்க. தலைவர் அவ்வளவுதான், சரியா? அப்போது 2 ஆண் பிள்ளைகள் ஒரு பெண், இதெல்லாம் நீங்கள் பேச வேண்டிய அவசியம் கிடையாது. என்னை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பேச வேண்டிய அவசியம் கிடையாது, சரியா? அவரை ஒரு தலைவராகத்தான் பார்த்தார்கள். இன்னும் சொல்ல வேண்டுமென்றால் அவரை எதிர்வரிசையில் இருந்தாலும் சரி, அந்த பக்கம் இருந்தவங்களும் சரி, அம்மையார் என்று தான் அழைத்தார்கள். அப்படின்னும் பொழுது அதற்கான மரியாதை என்பதனை, குறைந்தபட்ச மரியாதை என்பதனை உங்களுக்கு பிடித்தாலும் பிடிக்கவில்லை என்றாலும் கொடுக்க வேண்டியது அவசியமாயிடுது இல்லையா? அப்படின்னும் பொழுது இது மாதிரியான பேச்சுக்கள் தவிர்க்கலாம். சீமான் இன்றைக்கு ஒரு பண்பட்ட அரசியல் தலைவராக பார்க்கப்படுகிறார். ஒரு 10 ஆண்டுகளுக்கு முன்னரோ 8 ஆண்டுகளுக்கு முன்னரோ சீமான் எப்படி மேடைகளில் பேசி கொண்டிருந்தாரோ அது மாதிரி இப்போ பேசுவது அப்படின்றது
ஏன்னா அவர் மெயின் ஸ்ட்ரீமுக்குள்ளே முன்னாடி ஒரு ஃப்ரெஞ்சு எலிமெண்ட்டாக தான் அவர் பார்க்கப்பட்டார். இன்றைக்கு அவர் அப்படி கிடையாது. ஒரு மெயின் ஸ்ட்ரீமில் இருக்கக்கூடிய ஒரு தலைவர் என்கிற பொழுது அவரை பின்பற்றக்கூடிய இளைஞர்கள் நிறைய பேர் இருக்காங்க அப்படின்னும் பொழுது அவர் ஒரு முன்மாதிரியாக இருக்க வேண்டிய அவசியம் இருக்கிறது. இதெல்லாம் சொல்கிறதுனால நான் வந்து திமுக பொறுக்கிகளோ இந்த திமுக காலிகளோ இந்த திமுக ரவுடிகளோ பேசுவதையெல்லாம் நான் நியாயப்படுத்தவே முடியாது. அந்த அந்த கும்பலே வந்து ஒரு அசிங்கம் பிடித்த கேவலமான ஒரு கும்பல் அப்படின்றதுல மாற்றுக்கருத்தே கிடையாது. சீமானும் சில இடங்களில் இது போன்ற வார்த்தைகளை தவிர்க்கலாம் அப்படின்றத தான் நான் சொல்கிறேன். அதை தாண்டி அந்த ப்ரெஸ் மீட்டில் பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் பேசியிருந்தாரு. அதெல்லாம் குறித்து உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படின்னு சொல்லுங்கள். ஏன்னா இந்த மாதிரி இதான் முதல் முறையாக இந்த மாதிரி ஒரு இந்த ஒரு விஷயம் தவிர்த்து அவர் பேசிய மற்றவை எல்லாமே ஆமதிக்கிறீர்களா? மிக மிக சரியான வாதங்கள். இந்த ஒரு விஷயம் தேவையில்லாதது. அதாவது எல்லாரையும் நான் வந்து ஒரே தட்டில் வைத்து பார்க்கிறேன் அல்லது ஒரே கோட்டில் வைத்து பார்க்கிறேன்றதுக்காக சகட்டு மேனிக்கு நீங்கள் அப்படின்னு காட்டுறதுக்காக அப்படி பேசிட்டாருன்றீங்களா? இருக்கலாம். அப்படி பேசுறதுனால உங்களுக்கு எந்த பயனும் கிடையாது, உங்களுக்கு எந்த வேல்யூ அடிஷனும் கிடையாது. நீங்கள் பார்க்க வேண்டியது ரொம்ப தெளிவாக இந்த இந்த அனாவசியமான பேச்சை தனியாக வச்சுட்டு மற்றதையெல்லாம் எடுத்து பாருங்கள். மற்றதையெல்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னாக்கா மிக தெளிவாக அவர் பேசியிருப்பது தான் இன்றைக்கு இருக்கக்கூடிய யதார்த்த உண்மைகள். திமுக பேசலாமா அவதூறு குறித்து? அவதூறிலேயே ஆரம்பிக்கப்பட்ட கட்சி. நான் சொல்கிறேன், அவதூறிலேயே ஆரம்பிக்கப்பட்ட கட்சி திமுக. 1949 ஈவேரா இன்னொரு திருமணம் செய்து கொண்டார் அப்படின்றத மையமாக வைத்து ஆரம்பிக்கப்பட்ட கட்சி திமுக. சரியா? அப்படி ஆரம்பிக்கப்பட்ட கட்சி அந்த காலகட்டத்தில் ஈவேரா அவர்கள் மீது என்ன மாதிரியான விமர்சனங்களை வைத்தார்கள் என்றதை எடுத்து பாருங்கள். இன்றைக்கு தந்தை இந்த எல்லாம் பேசுகிறாங்க இவங்க, இன்றைக்கு அதெல்லாம் பேசுகிறீங்க. அன்றைக்கு நீங்கள் என்ன மாதிரியான விமர்சனங்களை வைத்தீர்கள் என்று பாருங்கள். அதே காலகட்டத்தில் அதற்கு ஒரு 5 ஆண்டுகளுக்கு முன்னர் ராஜாஜிக்கும் ஈவேராவுக்குமான கருத்து பரிமாற்றங்களை எடுத்து பாருங்கள். ஏன் அதே சமகாலத்தில் அண்ணாதுரைக்கும் ராஜாஜிக்குமான கருத்து பரிமாற்றங்களை எடுத்து பாருங்கள். ராஜாஜிக்கும் காமராஜருக்கும் இடையேயான கருத்து பரிமாற்றங்களை எடுத்து பாருங்கள். சட்டமன்றத்தில் சத்தியமூர்த்திக்கும் ராஜாஜிக்கும் இடையேயான அந்த கருத்து பரிமாற்றங்களை எடுத்து பாருங்கள். எங்கேயாவது இது மாதிரியான அநாகரிக பேச்சுக்கள் இருந்திருக்கிறதான்ற எடுத்து பாருங்கள். இந்த அநாகரிக பேச்சுக்கள் என்றது ஆரம்பித்தது இதை வந்து தேர்தல் அரசியலில் ஈடுபடக்கூடிய ஒரு மெயின் ஸ்ட்ரீம் பொலிட்டிக்கல் பார்ட்டி என்று இருக்கக்கூடிய ஒரு அரசியல் கட்சி ஆரம்பித்தது என்றால் அது திமுக தான். இன்னும் சொல்ல வேண்டுமென்றால் இந்திய அளவில் இவர்கள் ஒரு முன்னோடியாக இருந்தார்கள். பல கேடுகட்ட விஷயங்களுக்கு திமுக முன்னோடியாக இருந்திருக்கிறது. அதில் முக்கியமாக அரசியலில் அநாகரிகம் என்பதற்கு திமுக தான் முன்னோடி. சரி, ஆனால் இப்போ அநாகரிகம் அப்படின்னு சொல்கிறீங்க. எப்பவுமே வந்து அதிர்ந்து தெரியாத வார்த்தைகளை கூட தேவையில்லாத வார்த்தைகளை கூட உதிர்க்காமல் பேசுபவர் வந்து பார்த்திங்கன்னா ஐயா சுப்புவீர பாண்டியன் அவர்கள். இன்றைக்கி அவர் அன்பகத்தில் வந்து ஒரு பேச்சு வெளியாக இருக்குது. குறிப்பாக வந்து சீமான் அவர்கள் கலைஞர் கருணாநிதியை பற்றி அவதூறு பரப்புகிற மாதிரி பாடல்கள்லாம் பாடுறாங்க. ரொம்ப வந்து வசவு சொற்கள் வந்து பயன்படுத்துகிறாங்க. ஒரு 200 பேர் கைத்தட்டி சிரிக்கணும் அப்படிங்கிறதுக்காக வந்து பார்த்திங்கன்னா கலைஞர் இனிமேல் நான் பேசுறதெல்லாம் அனுமதிக்க மாட்டேன், நான் அவன் இவன்லாம் பேச மாட்டேன், இனிமேல் இவனுக்கு என்ன மரியாதை, கண்ட நாயெல்லாம் பேசலாமா அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயம் கடினமான சொற்கள்லாம் யூஸ் பண்ணி ரொம்ப ஒரு பெரிய உரை வந்து ஆட்டிருந்தாரு. சகிச்சிக்க முடியல, கடல்ல போய் குதிச்சிரு. எங்க வயசுல பெரியவர், நான் தான் சொல்றேன். அவர் வந்து நீங்க வயசுல ஒரு நிமிஷம், வயசுல பெரியவர் சின்னவர்லாம் இல்லை. உங்களால் சகித்து கொள்ள முடியவில்லை என்றால் எங்கேயாவது போய் முட்டிக்கோங்க. ஏன்னா நீங்க தானே காலங்காலமாக உங்கள் கட்சியினர் பேசி வந்தது தானே இதெல்லாமே. உங்கள் கட்சியினர் இந்த மாதிரி பேசித்தானே வந்திருக்காங்க இது வரைக்கும். நாங்கள் எல்லோரும் சகித்து கொண்டு போகவில்லையா? கைத்தட்டல் வர வேண்டும் என்பதற்காக உங்கள் வெற்றி கொண்டானம் தீப்பொறி ஆரம்பமும் பேசாத பேச்சா? சரியா? வெற்றி கொண்டான் தீப்பொறி ஆரம்பமாவது 2ஆம் கட்டம் 3ஆம் கட்டம்னு வச்சுப்போம். கருணாநிதி பேசாத பேச்சா? எல்லோரை பற்றியும் சகட்டு மேனிக்கு பேசவில்லையா கருணாநிதி? அதையெல்லாம் நாங்கள் சகித்து கொண்டு போகவில்லையா? பக்தவத்சல குரங்கே பதவி விட்டு இறங்கே, செவிட்டு ஜீவா, கம்யூனிஸ்ட் தோழர் ஜீவாவை, இன்னும் சொல்லிக்கிட்டே போகலாம். ஜெயலலிதாவை எவ்வளோ மோசமாக பேசியிருக்காங்கன்றது நம்ம எல்லோருக்குமே தெரியும். இவங்க பேர் என்ன, எம்ஜிஆர் அவர்களை எவ்வளோ மோசமாக பேசியிருக்காங்க. அவர் வக்காலத்து வாங்காமல் வேறு யாருங்க வாங்குவா? அவரு தானே எதிர்த்து பேசணும். நீ வக்காலத்து வாங்கிட்டு போ,
அனுமதிக்க முடியாது, அது செய்ய முடியாது, இது செய்ய முடியாது. கண்ண நாயெல்லாம் அப்படின்னு வேற சொல்லிட்டாரு. ஏன்னா சீமான் மேல வந்து இப்போ திமுக ஃபர்ஸ்ட்லாம் வந்து நிறைய கண்டுக்க மாட்டாங்க, டைரக்டா ஆன்சர் பண்ண மாட்டாங்க. அதிமுகக்கும் திமுகக்கும் தான் டயலாக் எப்பவுமே இருக்கிறது நம்ம வந்து பார்த்துருக்கோம். மிஞ்சி போனால் பாஜகவுடைய ஏதாவது கொஞ்சம் ஃபாசிஸ்ட் அரசாங்கம் அப்படின்னு சொல்லிட்டு டைரக்டா அவங்க கூட வந்து ஒரு பேட்டில் இருக்கும், வேர்ட் பேட்டில். ஆனால் இப்போ வந்து சுபவி அவர்களே வந்து இறக்கி விட்டு அடிக்க வச்சிருக்காங்களா அப்படிங்கிற மாதிரி தான். என்ன நீ செய்ய முடியும்? நான் கேட்குறேன், சுபவிக்கு என்ன பெரிய வந்து அதிகாரம் இருக்கீங்க? கருத்தல் ரீதியாக அவர் வந்து திராவிட கருத்துக்களை அவர் தானே கொண்டு போய் பரப்பிட்டு. நீங்கள் பேசிட்டு போங்க. நான் சுபவி மீது தனிப்பட்ட விதத்தில் எனக்கு சுபவி மேலே நன்மதிப்பு உண்டு. எதுக்காக அப்படின்னா அவருடைய விமர்சனங்கள் அப்படின்றது வந்து மரியாதை ஓட இருக்கும். ஆனால் இன்னைக்கு அது உடஞ்சிருச்சுன்றது தான் ஒரு. அது மட்டும் இல்லாமல் அவருடைய விமர்சனங்களில் நம்ம வந்து ஒரு அவருக்கு கொஞ்சம் சில விஷயங்களை படித்து தெரிந்து வந்து பேசக்கூடியவர் அப்படின்றதுனால அவர் மீது ஒரு மரியாதை இருக்கும். அதில் வந்து ஈவன் நவ் அதுதான். பட் நான் இந்த வார்த்தையை நான் ஏன் சொல்கிறேன், போய் முட்டிக்கோ, போய் விழு, நான் உரிமையில் பேச வேண்டிய அவசியம் எங்கிருந்து வருகிறது என்றால் நீங்கள் வழி தவறி இது மாதிரி பேசுவதனால்தான். போகிற போக்கில் நீங்கள் வந்து இதெல்லாம் வந்து உங்களுடைய கோபத்தை வந்து வெளிப்படுத்துகிறேன் பேர் வழி நீங்கள் பேசிட்டு போக முடியாது. ஏன்னா உங்களுடைய கட்சியுடைய எஸ்டிடி அப்படி, உங்களுடைய கட்சியோட வரலாறு அப்படி. அங்கே குறந்து கொண்டு நீங்கள் பேசுகிறீங்களே, விஜயலட்சுமி பற்றி பேசட்டுமா? எல்லோரும் எடுத்து பேசுங்கள், பேசுவோம். விஜயலட்சுமி பற்றி பேசுவோம். விஜயலட்சுமி இன்னும் உயிரோடும் இருக்கிறார். அதே போல் திமுகவுடைய இதே KK நகர் பகுதியைச் சேர்ந்த பால்மலர் பொறுப்பில் இருந்த பெண்மணி கட்சியில், அவங்க இதே அன்பகம், எந்த அன்பகத்தில் சுபவி நேத்திக்கு அந்த உரையாற்றினாரோ அந்த அன்பகத்திற்கு கடைசியாக அங்கே மொபைல் ஃபோன் அங்கே தான் சுவிட்ச் ஆஃப் ஆகுது. அதற்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா அவர் 2 நாட்களுக்கு அப்புறம் சடலமாக மீட்டெடுக்கப்படுகிறார். எங்கிருந்து? கூவத்திலிருந்து மீட்டெடுக்கப்படுகிறார். நினைக்கிறோம் இதெல்லாம் நடந்த எந்த காலகட்டத்தில் நடந்திருக்கும்? 2011 அந்த காலகட்டத்தில் அவர் மீட்டெடுக்கப்படுகிறார். அப்போ அவருடைய கணவர் வந்து குற்றச்சாட்டுக்களை வைக்கிறார். இதை இப்போ திருப்பி சொல்கிறேன், ஏன்னா நீங்கள் ஒரு அவதூறுன்னு வருவீங்க இல்லையா, இதை மேற்கோள் காண்பித்து நம்முடைய எதிர்க்கட்சி தலைவர் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முதலமைச்சராக இருந்த பொழுது 2021 தேர்தலில் இதை பற்றி பேசியிருக்கார். 2008 இது நடந்தது, இந்த சம்பவம் நடந்தது. கருணாநிதியோட பிறந்த நாளுக்கு அன்பகத்துக்கு சென்ற பொழுது இந்த பிரச்சனையாக இருக்குது. அதில் வந்து அன்பகம் கலை, அப்புறம் ஒரு தனசேகரன், இந்த 2 பேர் வந்து விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டார்கள். அதுக்கப்புறம் அப்படியே மர்மமாக மூடப்பட்டது இந்த வழக்கு. ஸோ நம்முடைய கேள்வி இங்கே என்ன அப்படின்னா, இந்த விஜயலட்சுமியை பற்றி நீங்கள் பேசணுன்னா அப்போ பால்மலர் பற்றியும் பேசுவோம். இல்லை, குறிப்பாக இவர் பார்த்தீங்கன்னா இவரை வந்து கொஞ்சம் பேச ஃபோர்ஸ் பண்ணியிருக்காங்களோ அப்படின்னு தான். அவர் கணவர் என்ன பேசினார், பால்மலரோட கணவர் என்ன ஸ்டேட்மெண்ட் விட்டாங்க, திமுகவுடைய தலைமை வரைக்கும் வந்து இதில் தொடர்பு இருக்கிறது என்று பேசினாரா இல்லையா? அதற்கப்புறம் அப்படியே மர்மமாக அது மூடப்பட்டது. அப்போது இங்கே வந்து குற்றச்சாட்டாக வச்சுருக்கலாம், பட் குற்றச்சாட்டு வைக்கப்பட்டதில்லை. விஜயலட்சுமியும் குற்றச்சாட்டு தானே வச்சுருக்காங்க. அப்போ எல்லாத்தையும் அப்படி பேசிட்டு போகலாம்ல. இல்லை, இவரை பேசுறதுக்கு நீங்கள் போய் பேசணும் இந்த மாதிரின்னு சொல்லிட்டு கொஞ்சம். சீமானுடைய கருத்தியல் உனக்கு பிரச்சனைனா சீமானுடைய கருத்தியலை பற்றி நீ பேசு. திமுக தலைமை வந்து இவர் வந்து கொஞ்சம் இன்ஸ்டிகேட் பண்ணியிருக்காங்க போல, போய் பேசுங்க இந்த மாதிரி அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. யார் பேச சொன்னாங்களோ அவர் பேசினது சுபவீன் தானே வருது. அப்போ சுபவீன் வருதுன்னா சுபவிக்கு தானே நம்ம எதிர்வினையாற்றணும். இப்போ நம்ம கேட்குறோம்ல, உன் பக்கம் இவ்வளோ வழுக்க வைத்துக்கொண்டு நீ இதை பேசலாமா அப்படின்ற கேள்வி வரும்ல. அப்போ நம்ம நான் ஒரு பாயிண்ட் பை பாயிண்ட் சுபவியோட அத்தனை கூற்றுக்களுக்கும் மறுப்பு தெரிவிக்க தான் போகிறேன். அதுக்கு எதிர்வினையாற்ற தான் போகிறேன். தனியாகவே நான் எதிர்வினையாற்ற ஐம் கோயிங் டு கிவ் பாயிண்ட் பை பாயிண்ட் ரிபியூட்டல் டு விட்டு. பட் நான் மேலாப்பில் நான் சொல்கிறேன், சுபவியோடைய இந்த தனிப்பட்ட தாக்குதல் இருக்குல்ல, இது ஒன்றும் புதுசு கிடையாது. இவர்கள் காமராஜரை பற்றி இப்படித்தான் செய்தார்கள். காமராஜர் வசித்து வந்த தெருவில் இருக்கக்கூடிய ஒரு நடிகையுடன் தொடர்பு, இப்படித்தான் பேசினார்கள். சட்டமன்றத்தில் செல்வி ஜெயலலிதா தாக்கப்பட்டார் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, சட்டமன்றத்தில் செல்வி ஜெயலலிதா தாக்கப்பட்டதற்கு முன்னர் நடந்த அந்த கருத்து பரிமாற்றம் என்ன, நீங்கள் அந்த நிதிநிலை அறிக்கையை படிக்கக்கூடாது என்று செல்வி ஜெயலலிதா சொல்கிறார். பட்ஜெட் மீதான உரைன்னு நினைக்கிறேன், அதை படிக்கக்கூடாது அப்படின்னு இவங்க செல்வி ஜெயலலிதா சொல்கிறாங்க. சொல்லும் பொழுது இப்படி மைக்கை மூடிக்கிட்டு மிக தரக்குறைவாக தகாத வார்த்தைகளை பேசினார் கருணாநிதி. தனிப்பட்ட விதத்தில் செல்வி ஜெயலலிதாவை தாக்கி பேசினார். கருணாநிதியே சட்டமன்றத்தில் கூட இருக்கவங்களாம் இல்லை, அவரே பேசினார். அவரே
இப்படி மைக்கை மூடிட்டு பேசியதாக ஜெயலலிதா அவர்கள் பதிவு செய்கிறார், அவரை சுற்றி இருந்தவர்கள் பதிவு செய்கிறார்கள். திருநாவுக்கரசர் இவங்களோட கூட்டணியில் தான் இருக்காங்க, இல்லைன்னு மறுக்கட்டும், அவரும் இருந்தார்ல அங்கே. அப்போது இது வந்து யாராக இருந்தாலும் அவர்களை தனிப்பட்ட விதத்தில் தாக்குவது. மார்க்கண்டேய கட்ஜு முன்னாள் நீதியரசர் அவர் என்ன சொல்கிறாரு, வந்து என்னுடைய கேபினில் வந்து ஒரு சில திமுக பிரமுகர்கள் சில வழக்குகளில் ப்ரெஷர் பண்ணாங்க அப்படின்னு பொருள்பட அவர் கருத்து தெரிவித்த உடனே, மார்க்கண்டேய கட்ஜு ஈசிஆர் சாலையில் எந்த பெண்ணை சென்று சந்திக்கிறார் என்று எங்களுக்கு தெரியாதா? இது கருணாநிதி விட்ட அறிக்கை. ஏன் நான் தனிப்பட்ட விதத்தில் மட்டும்தான் விஷயத்தில் மட்டும்தான் நீங்கள் இறங்குவீங்களா? தனிப்பட்ட விதத்தில் மட்டும்தான் எல்லோரையும் தாக்குவீர்களா? நேருவை பற்றி இவர்கள் என்ன சொன்னார்கள்? நேருவோ மனைவியை இழந்தவர், சீமாவோ பண்டாரநாயகவோ கணவரை இழந்தவர், இரண்டு பேரும் தனிமையில் என்ன பேசிக் கொண்டிருப்பார்கள்? கேட்டது தானே வரலாறு. நம்ம வந்து கிண்டி இதுக்குள்ள எக்ஸாம்பிள். அப்போ இந்த அசிங்கமான வரலாறு பின்னணியாக வைத்திருக்கின்ற திமுகவை தூக்கி பிடிக்கிறேன் பேர் வழின்னு மற்றவங்கள பார்த்து நீ கல்லெறிவதற்கு உனக்கு எந்த அருகதையும் கிடையாது, யோகியதையும் கிடையாது, உனக்கு துப்பும் கிடையாது. நீ சொல்கிறாய் அல்லவா சீமானை பார்த்து உனக்கு என்ன அருகதை இருக்குன்னு. நான் கேட்குறேன், உனக்கு என்ன அருகதை இருக்கிறது? சரி, இதோட தொடர்ச்சியாக தான் சீமானுடைய கட்சியை பற்றி பேசி இதையும் சொல்லி முடிச்சிடுறேன். சீமானுடைய கட்சி வந்து ஒரு தேர்தலில் கூட வெற்றி பெற்றது கிடையாது, நீ வெற்றி பெற்றது கிடையாது. என் தலைவன் எல்லா தேர்தலையும் வெற்றி பெற்றுக்கிறான். உன் தலைவன் என்ன அவர் கட்சி ஆரம்பித்தாரா இல்லை கட்சி நடத்தினாரா? யாரோ ஆரம்பித்த கட்சியில் விஜயகாந்த் மிக அருமையாக சொன்னார், கரையான் புற்றெடுக்க கருணாகம் புகுந்த கதையாகன்னு சொன்னார் கருணாநிதியை. அதனால் யாரோ ஆரம்பித்த கட்சியை யாரோ ஒருவர் தலைமை தாங்கி அவர் மறைந்து போக அதில் நடந்த உள்கட்சி அரசியலில் உனக்கு வாய்ப்பு வந்தது. அந்த வாய்ப்பை நீ அழுத்தமாக பிடித்து கொண்டாய், அவ்வளவுதான். அது அப்போ யாரோ ஆரம்பித்து நடத்தி வந்த கட்சி தானே அது. 1949 நீ வந்து 69 தான் நீ முதலமைச்சர் ஆற, தலைவராகவும் அப்போ தான் ஆற. அப்போது 69 வரைக்கும் இந்த கட்சியை தலைமை தாங்கி நடத்தியது யார்? இந்த கட்சிக்காக உழைத்தவர்கள் யார்? நீ 7வது 8வது இடத்தில் தான் இருந்தாய். நீ எங்கே இருந்து வந்தாய் தலைமை பொறுப்பிற்கு? அப்படின்னும் பொழுது நீ பேசலாமா மற்றவர்களை பற்றி? அவர் 2010 அந்த கட்சி தேர்தல் அரசியலுக்குள் நுழைந்திருக்கிறதுன்னு நினைக்கிறேன். 2010 ஆரம்பித்தார், 2016 முதல் தேர்தலை சந்தித்தார்கள்னு நினைக்கிறேன். அவங்க இப்போ தான் 3வது தேர்தலுக்கு வராங்க இல்லையா? 16, 21, 19, 24 4 தேர்தல்களை சந்தித்திருக்கிறார்கள், அவ்வளவுதானே. எல்லா தேர்தலிலும் வெற்றி பெற்றான் என் தலைவன். உன் தலைவன் எப்படி வெற்றி பெற்றான்? யாரோடைய செல்வாக்கை வைத்துக்கொண்டு வெற்றி பெற்றான். அது அண்ணாதுரை அவர்களுடைய செல்வாக்காக இருக்கட்டும், எம்ஜிஆர் அவர்களுடைய செல்வாக்காக இருக்கட்டும், அதுக்கப்புறம் தானே அவர் செல்வாக்கு. தனியாக நீ ஒரு கட்சியை ஆரம்பித்து, இப்போ எம்ஜிஆர் ஆரம்பித்தார் பாருங்கள், தனியாக ஒரு கட்சியை ஆரம்பித்து அவர் நடத்தினார். விஜயகாந்த் ஆரம்பித்தார் பாருங்கள், தனியாக ஒரு கட்சியை ஆரம்பித்து அவர் நடத்தினார். அது மாதிரி கருணாநிதி செய்திருந்தால் நீங்கள் கருணாநிதி ஆஹா ஓஹோன்னு பேசுவதில் நியாயம் இருக்கிறது. இல்லை என்றாலும் நீ பேசலாம். உன் தலைவனை நீ தூக்கி வைத்து பேசுவது என்பது உனக்கான உரிமை, அதை நான் கேள்வி கேட்க போகிறதில்லை. அதற்காக மற்றவர்களை மட்டம் தட்டி பேசுவாய் என்றால், அதை காரணம் காண்பித்து அதை ஒரு சாதனையாக காண்பித்து நீ பேசுவாய் என்றால், இந்த சாதனையில் என்ன ஓட்டைகள் இருக்குது என்பதை நீ நாமும் சுட்டி காண்பிக்கலாம்ல. அதைத்தான் நான் வந்து இங்கே முன்வைக்கிறேன். சரி, ஓகே. நீங்கள் அந்த போடியம் வீடியோவில் பேசுகிறப்போ இதெல்லாம் பற்றி விரிவாக பேசுவேன்னு சொல்லியிருக்கீங்க. இதுக்கு மேலே வந்து காணொலியை முடிச்சுக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா உங்கள் பேச்சை கேட்காம நேற்று நைட்டு இந்தியன் 2 படம் போய் பார்த்தேன். ரொம்ப அசதியாக இருக்குது அப்படிங்கிறதுனால இந்த வீடியோ எடிட் வேறு பண்ணோம். இதோட இந்த உரையை நம்ம முடிச்சுக்கலாமா? மிக்க நன்றி.